Hi students, welcome to civics class. In this video, we are going to see 7th standard civics unit 2 political parties part 1. Already we have seen equality in previous video. Now let us see what are political parties, importance of political parties, characteristics of political parties and types of party system in this video detailedly. First we are going to see what are political parties. Political parties are the voluntary association of individuals with broad ideological identity who agree on some policies, formulate an agenda and program for the society. Political parties seek to implement their policies by winning people's support through election. Parties vary in size and in the ways they organize themselves as well as in their policies. Any political party has three basic components. They are the leader, the active members, the followers. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னா தமிழில் அரசியல் கட்சிகள். அரசியல் கட்சிகள் என்றால் என்ன அப்படின்னா, அரசியல் கட்சிகள் என்பவை தன்னார்வத்தோடு ஏற்படுத்தப்பட்ட தனி மனிதர்களின் அமைப்பாகும். இது பரந்த கருத்தியல் அடையாளங்களோடும் சில கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு சமூகத்துக்கான திட்டங்களையும் நிரல்களையும் வடிவமைக்குது. மேலும் அரசியல் கட்சிகள் மக்களின் ஆதரவை பெற்று தேர்தலில் வெற்றி பெறுவதன் மூலம் தமது கொள்கைகளை நடைமுறைப்படுத்துது. அவற்றோட அளவு, அமைப்பு மற்றும் கொள்கை ஆகியவற்றின் அடிப்படையில் வேறுபடுது. எந்த ஒரு அரசியல் கட்சியும் பின்வரும் 3 கூறுகளை கொண்டிருக்கும். அதாவது இந்த லீடர் அப்படின்னா தலைவர், இந்த ஆக்டிவ் மெம்பர்னா செயல் உறுப்பினர்கள், த ஃபாலோவர்ஸ் அப்படின்னா தொண்டர்கள். Now we are going to see the importance of political parties. Political parties are the backbone of democracy. Parties are not part of the formal arrangement of a government, but they are essential elements to form the government. They formulate public opinion. They serve as intermediaries between the citizen and the policy makers. A party is recognized if it has been engaged in political activity for 5 years. Its candidates secure at least 6% of total votes in the last general election. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னா தமிழில் அரசியல் கட்சிகளுடைய முக்கியத்துவம். அரசியல் கட்சிகள் மக்களாட்சியுடைய முதுகெலும்பு, பேக் போன் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் கட்சிகள் முறையாக அமைக்கப்பட்ட அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இல்லாமல் அரசாங்கத்தை அமைக்கும் முக்கிய காரணிகளாக இருக்குது. அது பொது கருத்துக்களை உருவாக்குது. கட்சிகள் குடிமக்களுக்கும் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் இடையே பாலமாக சேவை செய்யுது. ஒரு கட்சி எவ்வாறு அங்கீகரிக்கப்படுது அப்படின்னா 5 ஆண்டுகளாக அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கணும். இன்னொன்று, வேட்பாளர்கள் குறைந்தபட்சம் 6% ஓட்டுகளை இறுதியாக நடைபெற்ற பொது தேர்தலில் பெற்றிருக்கணும். Now we are going to see the characteristics of political parties. Consist a group of persons of common goals and shared values, have its own ideology and program, capture power only by constitutional means, endeavor to promote the national interest and national welfare. Characteristics of political parties அப்படின்னா தமிழில் அரசியல் கட்சிகளின் இயல்புகள். அரசியல் கட்சிகள் பொதுவாக குறிக்கோள் மற்றும் பகிர்ந்தளிக்கப்பட்ட மதிப்பீடுகளை கொண்ட மக்கள் குழுக்களாக இருக்குது. 2வது, தனக்கென கொள்கை மற்றும் திட்டங்களை கொண்டு இருக்குது. 3வது, அரசியல் அமைப்பின் வழியாக ஆட்சியை கைப்பற்ற முயலுது. 4வதாக தேசிய நலன்களை வலியுறுத்த முயற்சி செய்கிறது. Now we are going to see the functions of the political parties. First point is provide loyal opposition, accountability and stability. Functions of the political parties அப்படின்னா அரசியல் கட்சியுடைய செயல்பாடுகளை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ப்ரொவைட்னா தமிழில் வழங்குதல். அதில் நேர்மையான எதிர்ப்பு, பொறுப்புடைமை, ஸ்திரத்தன்மை, ஸ்டெடியாக இருக்கணும், ஸ்டெபிலிட்டி, அதை நம்ம ப்ரொவைட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் nominate, select and nominate individuals to elected office. அதாவது நாமினேட்னா பரிந்துரைக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அலுவலகத்திற்கு தனிநபர் என்ன பண்ணணும், பரிந்துரைக்கிறது. இதோடைய செயல்பாடு. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் ஆர்கனைஸ் பொலிட்டிக்கல் கேம்பெயின், ரேலிஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டோ டு வின் பப்ளிக் ஆஃபீஸ். அதாவது ஆர்கனைஸ்னா ஏற்பாடு செய்கிறது.
அரசியல் பிரச்சாரம், பேரணி ஆகியவற்றை ஏற்பாடு செய்தல், தேர்தலில் வெற்றி பெற தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறது. Next point is inspire. Put forward different policies and programs for the welfare of the people. Inspire அப்படின்னா ஊக்குவித்தல், மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களையும் கொள்கைகளையும் முன்வைக்கிறது. Next function is coordinate. Connect the society and the state. Coordinate among members elected to office. Coordinate அப்படின்னா தமிழில் ஒருங்கிணைத்தல், சமுதாயத்தையும் அரசையும் இணைத்தல், தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களை ஒருங்கிணைக்கிறது. Last function is govern. Form and run the government and develop public policy. அதாவது govern அப்படின்னா ஆட்சியமைத்தல், அரசாங்கத்தை ஏற்படுத்தி இயக்குதல், பொதுவான கொள்கையை உருவாக்குறது. Now we are going to see the types of party system. There are three major types of party system. First one is single party system. A system in which a single political party has a right to form the government. Single party is existed in the communist countries such as China, North Korea and Cuba. அதாவது டைப்ஸ் ஆஃப் பார்ட்டி சிஸ்டம்னா கட்சி முறைகளின் வகைகள். 3 வகையான கட்சி முறைகள் நடைமுறையில் இருக்குது. ஒன்று என்னென்னா சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னா ஒரு கட்சி முறை. இந்த முறையில் ஒரே அரசியல் கட்சி மட்டும்தான் அரசாங்கத்தை ஏற்படுத்தும் உரிமையை கொண்டிருக்கும். இந்த வகையான ஒரு கட்சி முறை எந்தெந்த நாடுகளில் காணப்படுதுன்னா சீனா, வடகொரியா மற்றும் கியூபா. Next we are going to see biparty system. In biparty system, the power is usually shared between two parties. Of the two parties, one becomes the ruling party and the other becomes opposition, that is opposite party. Example, biparty system can be seen in UK, United Kingdoms, that is the Labour Party and the Conservative Party. And in USA, the Republican Party and the Democratic Party. Biparty system அப்படின்னா தமிழில் இரு கட்சி முறை. இந்த முறையில் 2 கட்சிகள் அதிகாரத்தை பங்கு கொள்ளும் வகையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இவற்றில் ஒன்று ஆளுங்கட்சியாகவும் ரூலிங் பார்ட்டி, மற்றொன்று ஆப்போசிட் பார்ட்டி எதிர்கட்சியாகவும் செயல்படும். இரு கட்சி முறை பிரிட்டனில் இருக்குது, அதாவது தொழிலாளர் கட்சி மற்றும் பழமைவாத கட்சி. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் குடியரசு கட்சி, டெமோக்ராட்டிக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி, ரிபப்ளிகன் பார்ட்டின்னு சொல்லிட்டு 2 வகையான கட்சிகள் இருக்குது. Next we are going to see the multi-party system. When the competition for power is among 3 or more parties, the system is known as multi-party system. This type of party system is in existence in India, France, Sweden and Norway, etc. Multi-party system அப்படின்னா தமிழில் பல கட்சி முறை. அதிகாரத்துக்கான போட்டி 3 அல்லது அதற்கு மேற்பட்ட கட்சிகளிடையே இருக்கும்னா அது பல கட்சி முறைன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இந்த முறையை நம்ம எங்கன்னு பார்க்கலாம்னா இந்தியாலாம் ஒரு கட்சி 2 கட்சி 3 கட்சி கிடையாது, அதுக்கு மேற்பட்ட கட்சிகள் இருக்கு இல்லையா. பிரான்ஸு, ஸ்வீடனு, நார்வே, இங்கெல்லாம் நம்ம இந்த பல கட்சி முறை மல்டி பார்ட்டி சிஸ்டத்தை பார்க்கலாம். Lastly, we are going to see how to form a political party. Must get registered with Election Commission of India. ஒரு அரசியல் கட்சியை தோற்றுவிப்பது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். மஸ்ட் கெட் ரெஜிஸ்டர் வித் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையத்தின் பதிவு செய்து கொள்ளுதல் ஆகும். மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் 100 மெம்பர்ஸ். ஈச் மெம்பர் நீட்ஸ் டு ஹோல்ட் அ ஓட்டிங் கார்டு. குறைந்தபட்சம் 100 உறுப்பினர்கள் இருக்கணும். அவர்கள் ஒவ்வொருவரும் வாக்காளர் அட்டையை கொண்டிருக்க வேண்டும். மஸ்ட் ரைட் அ பார்ட்டி கான்ஸ்டிடியூஷன். கட்சி அமைப்பு குறித்த ஆவணத்தை கொண்டிருக்க வேண்டும். I hope you all understood political party, importance of political party, characteristics of political party and types of party system in this video very well. Next video we will see party system in India. Thank you.